வணக்கம். திமுக எதிர்க்கட்சி தலைவரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணன் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க திருச்சிக்கு போனீங்க, ஏதோ வாயில வந்துரும் சொன்னீங்களே, என்ன வாயில வந்துரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அந்த ஊருக்கு போனீங்க, ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை நீங்க அறிவிச்சீங்களா? ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை அறிவிச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேத்து நான் வெளியே தூக்கி போட்டது, முந்தானத்தை வெளியே தூக்கி போட்டலாம் தூக்கி வச்ச அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்காரு. லாட்ரி சீட்டு விற்கிறவங்க, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவங்க, டாஸ்மார்க் வச்சு நடத்துறவங்க, இன்னும் ஏகப்பட்ட ஜோசியம், கேன்சரா ஜோசியம் பார்த்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்கி வச்சுக்கூடிய இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். இப்பெல்லாம் ஒரு அமைச்சர் வச்சுட்டு நீங்க எல்லாம் என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நேற்று நடந்த ஒரு அவங்களோட திமுக பொதுக்கூட்டத்துல திருச்சிக்கு போனீங்க, நன்றி சொல்ல போனீங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக, ஏதாவது நடந்துச்சுன்னா போதும் இது திமுகவோட சதி, எது நடந்தாலும் சரி அது திமுகவோட சதி அப்படிங்கிற மாதிரியே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் உங்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ரீல் ஆட்சி பண்ண ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வகையில ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்தது போலயே தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க போயிட்டு நன்றி சொன்னாரம் பார்த்தா போனது நன்றி சொல்றதுக்கு தான், ஆனா நன்றி சொல்லல. பக்கத்துல பெரம்பூர் இருக்கு, சரிங்களா? அவர் ஜெயிச்ச பெரம்பூர் தொகுதியில நன்றி சொல்லல. சட்டமன்றத்துல அதையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் திருச்சியில போய் நன்றி சொல்லாம இருக்கீங்க, போய் நன்றி சொல்லுங்க. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ஊர்ல ஒரு நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வருவாரு. நன்றி சொல்றது மட்டும் இல்ல, அந்த ஊருக்கான நலத்திட்ட பணிகளை அறிவிச்சுட்டு தான் வருவாரு. நீங்க போய் நன்றி சொல்லுங்கன்னு எதிர்கட்சி தலைவரா நான் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களே போறீங்க. ஏன் பக்கத்துல இருக்க பெரம்பூர்ல போல இங்க நன்றி சொல்லல, திருச்சியில போய் நன்றி சொல்றீங்க. ஏன் திருச்சியில போய் நன்றி சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா அங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 4-5 மாசத்துல இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக போனதுதான் இந்த பகில் மாசு வேலை. அவர் அப்படியே சொல்லிட்டாருங்க, ஓப்பனா வெளிப்படையே சொல்லிட்டாரு. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சம்பிச்சு போய் கிடக்குறாங்க. இந்த 25 நாள்ல நடக்கிற உங்களோட ஆட்சியோட அவலத்தை சந்தி சிரிச்சிருச்சான் அப்படின்னு போட்டு கிழிச்சுட்டு இருக்காரு. ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்காரு. ஊடகங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு பயம், ஒளி வங்கியை நீட்டினாலே ஓடிடுறாரு அப்படின்றாங்க. கேட்டா சைலண்டா சம்பவம் பண்ணாங்க. நீங்க சைலண்டா எந்த சம்பவமே பண்ணல. மேகதாது அணை இருக்கு, அதுக்கு நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க, சொல்லப்படுது. ஒரு பாமர மகனா நானும் கேட்கிறேன், ஐயா ஏதாவது ஒரு மாயை தொடர்ந்து பேசுங்க ஐயா. நீங்க மாயை தொடர்ந்து பேசினாதான் ஏதாவது கிடைக்கும். எல்லாருமே உங்களை கேட்கறாங்க, நீங்க சைலண்டாலாம் சம்பவம் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க கடைசியா கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் என்ன தெரியுமாங்க ஐயா? ஏதோ ஒரு படத்துல விவசாயம்டா, விவசாயத்தை விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த படம் பேர் கூட டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு கடைசியா ஒரு விவசாயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னீங்களா, அந்த ஒரு விஷயம் தாங்க நீங்க கடைசியா கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு. தவிர்த்துட்டு ரியல் பாலிடிக்ஸுக்கு வாங்க. நீங்க முதலமைச்சர் அப்படிங்கிறத நாங்க சொல்லி தெரிய வேண்டாம். ஆனா நாங்க என்ன சொன்னாலும் அது தப்பா பட்டுச்சுன்னா அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குயா. முதல்ல அந்த கூட்டத்தை அடிச்சு விரட்டிட்டு உங்களோட நல்லாட்சியை பண்ணுங்க, அதான் எங்க மக்களுக்கு வேண்டும். ஏன்னா விவசாயிகள்லாம் பாதிச்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் என்ன விவசாயிகள்லாம் நம்ப வச்சு நீங்க எல்லாம் ஏமாத்திருக்கீங்க, அதான் உண்மை. விவசாயி ஏமாத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் செவிலியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கியா, இன்னும் செவிலியர் போராட்டம் நடக்குது. மருத்துவமனைகள் சரியா இல்லை, எல்லாமே ஒரே நேரத்துல பண்ண முடியாததான் ஒத்துக்குறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல கட்டுப்படுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எதை கட்டுப்படுத்துவீங்க? பெண்களோட பாதுகாப்பு. உங்களோட ஆசையில சந்தி சிரிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கியா. நாங்க சொல்லி தேவையில்லை. 30, 35, 40க்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் வன்கொடுமையும் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, நீங்க பாப்பீங்களான்னு தெரியலங்க ஐயா. ஆனா என் மக்கள் பார்த்து சம்பிச்சு போயிருக்காங்க.